இல்லை, திமுகவுக்கும் அதிமுகவும் ஆட்சி மேலே வெறுப்படைந்தவர்களுடைய புதிய தலைமுறை வாக்காளர் ஓட்டு பூரா மற்ற பெண்கள் ஓட்டு பூரா இங்கே போகுது, தாவ கேட்க போகுதுன்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நீங்கள் 1952லேருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பினுடைய சதவீதம் 8%, 10%, 6%, 12%, 5%, 7% இப்படி தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு முறை மட்டும்தான் 33% மக்கள் அகெயின்ஸ்டாக போட்டிருக்காங்க. 1996 ஜெயலலிதா ஒரே ஒரு முறை மட்டும். ஏன் காரணம்? ஆடம்பர திருமணம். அவங்களே தோற்று போனாங்கல்ல. ஆமாம், அவங்களே தோற்று. ஆடம்பர திருமணம், அராஜகம், அட்டூழியம், லஞ்சம், லாவண்யம், இத்தனைக்கும் மக்கள் வெறுத்து போய் அந்த ஒரு தேர்தலாம் 33% அதிகமாக போட்டிருக்காங்க. அதிகமாக போட்டு தோக்கடிச்சாங்க. இல்லைன்னா வெற்றி பெறக்கூடிய அணிக்கும் தோல்வி பெறக்கூடிய அணிக்கும் இடையில் வித்தியாசம் 5%லேருந்து 12%க்குள்ளே தான் இருக்கும். இப்போ கடந்த தேர்தலையே 3-4% தான் வித்தியாசம், அவ்வளோதான் இருக்கும். இதான் வந்து நார்மல். அந்த அளவுக்கு ஸ்டாலின் மேலே வெறுப்பும் திமுக மேலே வெறுப்பும் விஜய் மேலே பற்றும் வர அளவுக்கு என்ன நடந்திருக்கு? 41 பேரை கொன்னதுக்கு காரணமாக இருந்த விஜய்க்கு 33% ஓட்டு மக்கள் போடுவான்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவர்களை குறைத்து மதிப்பிடுறோம் அப்படின்னு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அந்த 41 குடும்பத்துக்குள்ள இறந்து போன குடும்பம் இருக்குல்ல, அவங்களே வந்து விஜயை பார்க்க தான் இங்கே ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ஆமாம், இப்படி ஒரு பைத்தியக்காரன் இருக்க வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பைத்தியக்கார பயிலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு லேடி சொல்லுது, என் குழந்தை வந்து இதில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நான் வந்து பார்க்க வந்திருக்கேன், இங்கேருந்து பனையூருக்கு பார்க்க வந்திருக்கேன் இன்னும் லேடி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அந்த அனுதாபங்களையெல்லாம், அதாவது அது அனுதாபமாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏங்க, செத்து போயிட்டான். செத்தவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறான், 20 லட்சம், 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்குது, 30 லட்சத்தை வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ 1000 ரூபா கொடுத்தாலே நீ மகராசன் வாழணும்னு சொல்கிற பூமி இது. 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்கும்போதும் அவனை மால்தாவை என்ன பண்ணுவாங்க? செத்தவன் செத்து போயிட்டான், அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் 30 லட்சமாவது வருது. ஆனால் அதில் என்ன கொடுமை அப்படின்னா, ஒரு குழந்தைகளை கொண்டு போய் கொன்னவங்களை, குழந்தைகளே பறி கொடுத்தவங்கள, அவங்க தான் அந்த குழந்தைகளுக்கு என்ன எதுக்கு போடணும்னே தெரியாமல் செத்து போச்சு. அப்போ அதையும் பறி கொடுத்துட்டு அதையும் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மனித நேயம் இங்கே வந்து மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும்.